அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று நாம் சிலுவை பாதையில் என் வாழ்க்கை பாதை என்ற கருத்தை கொண்டு சிலுவை பாதையை தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் சிலுவை பாதையை ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சிலுவை பாதையை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பாதை சந்திக்கிறது. எந்த இடத்தில் சந்திக்கிறது என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை சார்ந்திருக்கிறது. சிலுவை பாதை இயேசுவின் பாதை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் பாதை. அங்கே மனிதன் பாவியாகலாம், புனிதனாகலாம். ஆன்மாவின் வீழ்ச்சியும் எழுச்சியும் அங்கே நடைபெறுகின்றது. ஆண்டவரின் பாடுகளின் போது வீழ்ச்சியும் எழுச்சியும் உற்றவர்களில் புனித ராயப்பர் முதலிடம் பெறுகிறார். அந்த ராயப்பரை அழைத்து கொண்டு சென்று நம் ஆண்டவரின் பாடுகளை தியானிப்போமாக. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவின் மன வருத்தமும் சந்தோஷமும் சிலுவையின் அடியில் ஆரம்பிக்கிறது. உத்தம மனஸ்தாப ஜபம். சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கிதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கிதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சாவுக்கு தீர்வை இடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, இதுவரை உம்மை தொடர்ந்து வந்த மக்கள், உமது புதுமைகளை கண்ட மக்கள், உம்மால் உதவி பெற்றவர்கள் உம்மை தெரிந்தெடுக்காமல் பரபாசை தெரிந்தெடுக்கிறார்கள். உம்மை சிலுவையில் அறைந்து கொல்ல கூக்குரல் எழுப்புகிறார்கள். இம்மக்களின் உள்ளம் உம்மோடு ஐக்கியமாகவில்லை. எனவே உம்மை தெரிந்தெடுக்க தவறிவிட்டார்கள். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராயப்பர் உம்மை மறுதலித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வீழ்ச்சியின் முதல் காரணம் ஜப வாழ்வை கைவிட்டதே ஆகும். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜபியுங்கள் என்ற உமது குரலுக்கு அவர் செவிசாய்க்கவில்லை. ஆகவே அழைத்தல் வாழ்விலே வீழ்ச்சி அடைகிறார். ஆண்டவரே, என் வாழ்விலும் ஜபம் இடம்பெறாத காரணத்தால் ஆன்ம வாழ்வில் நானும் வீழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு ஜபம் அவசியம் என்பதை நான் உணர்ந்து ஜப வாழ்வு வாழ உறுதி கொள்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். ஆண்டவரே, மனுக்குலம் தன் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாததால் அச்சுமை சிலுவையின் சுமையாக மாறி தோள் மேல் சுமத்தப்படுகின்றது. சுமை சுமந்து சோர்வுற்றிருக்கும் மனிதன் அப்பாவ சுமையை உணராததால் தேவரீர் சிலுவை சுமத்தப்படுகிறீர். உம்மால் அழைக்கப்பட்ட ராயப்பர் அங்கு இல்லை. அவர் அந்நேரம் தம் அழைத்தல் வாழ்விலே வீழ்ச்சியுற்று கொண்டிருக்கிறார். அவர் ஜபத்திற்கு பதில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆன்ம வாழ்வுக்கு ஜபம் தேவையில்லை, தன் செயல்களே போதும் என்று கருதிவிட்டார்.
இதுவே அவருடைய வீழ்ச்சியின் இரண்டாம் காரணம். உன் வாளை உரையில் போடு, ஏனெனில் வாள் எடுப்போர் எல்லோரும் வாளால் மடிவர் என்னும் உமது அறிவுரையை அவர் உணரவில்லை. ஆண்டவரே, நான் ஞானஸ்நான அழைத்தலுக்கேற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் வெளி சேவையும் செயல்களும் போதாது. ஜபமற்ற செயல் உயிரற்ற உடல் போலாகும் என்பதை நான் உணர்ந்து கொள்வேனாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். மூன்றாம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது ஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். ஆண்டவராகிய இயேசுவே, மனிதன் இறைவனை விட்டு அகன்று வாழ ஆரம்பிக்கும் போது பாவ சுமையால் வாழ்வில் தடுமாறி விழுவதை சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்து கிடக்கும் நீர் எடுத்து காட்டுகிறீர். பாவ சுமையால் மனுக்குலம் விழுந்ததற்கு நீர் பரிகாரம் செய்கிறீர். உம்மால் அப்போஸ்தல பணிக்கு அழைக்கப்பட்ட ராயப்பரின் வீழ்ச்சியையும் விழுந்து கிடக்கும் நீர் சுட்டி காட்டுகிறீர். ஜபத்திற்கு பதில் உலக செயல்களை மதித்த ராயப்பர் உம்மீது அக்கறை குறைந்தவரானார். அருள் வாழ்வில், அழைப்பு வாழ்வில் அக்கறையின்மை அவருடைய வீழ்ச்சிக்கு மூன்றாம் காரணம். இணைந்து வாழ்ந்தவர் இப்போது உம்மை விட்டு இடம்பெயர்ந்து வாழ்கிறார். துணையாயிருக்க வேண்டியவர் தொலைவிலேயே இருக்கிறார். ராயப்பரோ தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். ஆண்டவரே, ஞானஸ்நானத்தால் அழைக்கப்பட்ட எனக்கும் உமக்கும் இடையே ஒருபோதும் தொலைவு ஏற்படாதபடி இருக்க செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். நான்காம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது ஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் பரிசுத்த தாயை சந்திக்கிறார். ஆண்டவரே, மனிதர்கள் உம்மீது சுமத்திய பாரமான சிலுவையை தூக்கி செல்லும் போது உம் பரிசுத்த தாயை சந்திக்க திருவுளம் கொண்டீர். மனிதன் பாவ சோதனை என்னும் கடும் சுமையை தாங்க முடியாமல் தத்தளிக்கும் போது அன்னை மரியின் தனிப்பெரும் உதவியை நாட வேண்டும். அருள் தரும் வழிவகைகளை தேட வேண்டும் என்னும் உண்மையை இச்சந்திப்பால் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறீர். ஆனால் ராயப்பரோ அன்னை மரியின் அருள் உதவியை நாடாமல் உலக சுகங்கள் மேல் நாட்டம் செலுத்துகிறார். இயேசுவை கேலி செய்யும் கூட்டத்தை சந்திக்கிறார், உரையாடுகிறார். இதுவே அவருடைய வீழ்ச்சிக்கு நான்காம் காரணம். முற்றத்தின் நடுவில் அவர்கள் நெருப்பு மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தனர். ராயப்பரும் அவர்களோடு போய் உட்கார்ந்து கொண்டார். இயேசுவே, என் ஆன்ம வாழ்விலே சோதனை புயல் வீசும்போது அன்னை மரியின் உதவியை, அருள் தரும் உதவியை நாடுவதற்கு பதில் அந்நியரின் உதவியை, வேறு இன்பங்களை நாடி சென்றால் சோதனை புயல் என்னை பாவ படுகொலியில் தள்ளிவிடும் என்பதை உணர செய்தருளும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தமது சிலுவையை சுமப்பதற்கு சீரேனான சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, தேவரீர் சிலுவையை சுமக்க முடியாமல் தத்தளித்த போது சீரேன் ஊர் சீமோன் உமக்கு உதவி செய்கிறார். உம் சிலுவையை தம் தோளில் தாங்கி வருகிறார். உம்மோடு ஒத்துழைப்பவர்கள் அருளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இதனால் எங்களுக்கு உணர்த்துகின்றீர். ஆனால் ராயப்பராகிய சீமோனோ அருளோடு ஒத்துழைக்க தவறிவிட்டார். அருளோடு ஒத்துழைக்க மறுத்ததே அவருடைய வீழ்ச்சியின் 5ஆம் காரணம். சீமோனே, சீமோனே, இதோ சாத்தான் உங்களை கோதுமை போல் புடைக்க உத்தரவு பெற்று கொண்டான். ஆனால் உன் விசுவாசம் தவறாதபடி உனக்காக மன்றாடினேன். நீ திருந்திய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்று தேவரீர் முன்னறிவித்த போதிலும் அவர் அருளோடு ஒத்துழைக்க தவறிவிட்டார். ஆண்டவரே, நீர் எனக்கு தரும் அருளோடு ஒத்துழைப்பேனாக. பிடிவாதத்தால் அவருக்கு முட்டுக்கட்டையிட்டு அதை மறுக்காதபடி இருக்க செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் அஜிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இரத்த கரை பிடித்த இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். ஆண்டவரே, இரத்த கரை பிடித்திருந்த உமது முகத்தின் திருவுருவின் கோலத்தை பார்க்க மனம் ஏற்காதவளாய் ஒரு பெண் அதை துடைக்க வருகிறாள். உம்மை சூழ்ந்து போர் வீரர் முரடர் வந்தபோதிலும் முகதாட்சியத்திற்கு சற்றேனும் இடம் கொடுக்காதவளாய் துணிந்து வந்து உமது முகத்தை துடைக்கிறாள். ஆனால் துணை நின்று துடைக்க வேண்டிய ராயப்பர் உம்மை பின் செல்ல துணியவில்லை. முகதாட்சியத்திற்கு ஆளாகி உம்மை மறுதளித்தார். அந்த முகதாட்சியமே அவருடைய வீழ்ச்சியின் 6ஆம் காரணம். ஊழியக்காரி ஒருத்தி ராயப்பர் அனல் அருகே உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவருடன் இருந்தான் என்றாள். அவரோ, எனக்கு அவரை தெரியாதம்மா என்று மறுத்தார். என் ஆன்ம வாழ்விலே நான் முகதாட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் உமக்கு பிரமாணிக்கமாய் வாழ எனக்கு அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 7ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மத அஜிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். ஆண்டவரே, தேவரீர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை கீழே விழுந்ததை நாங்கள் தியானிக்கும் போது அங்கே மனித பலவீனத்தின் பலுவை பார்க்கிறோம். எங்கள் பாவ பலவீனத்தை உணர்ந்து உம்மில் பலம் பெற்று வாழ வேண்டிய அவசியத்தை உணர்கிறோம். ராயப்பர் தன் பலவீனத்தை உணரவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அப்பலவீனத்தை ஜெயிக்க வேண்டிய அருள் பலத்தை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார். இதுவே அவருடைய வீழ்ச்சியின் 7ஆம் காரணம். எல்லோரும் உம்மை குறித்து இடரல் பட்டாலும் நான் இடரல் படேன். ஆண்டவரே, நிலையாய் நிற்பதாக நினைக்கிறவனுக்கு எச்சரிக்கை. அவன் நிலைகுலைந்து போகலாம் என்னும் உண்மையை கண்முன் வைத்து என் பலவீனத்தை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மது அருளின் உதவியால் அதை ஜெயிக்க உதவி தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 8ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மத அஜிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே, எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று உரைத்து எங்கள் பாவ நிலையை எண்ணி மனம் வருந்த கற்பித்தீர். ராயப்பர் உமக்கு விரோதமாக செய்த பாவத்தை நினைத்து மனம் வருந்தினார், கண்ணீர் சிந்தினார். இதுவே அருள் வாழ்வில் அவருடைய எழுச்சிக்கு முதல் படி. ஆண்டவர் கூறிய வார்த்தையை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் வெதும்பி அழுதார். ஆண்டவரே, மனம் திரும்பும். இக்காலத்தில் நான் என்னுடைய பாவ துரோகத்தை நினைத்து மனம் வருந்தி கண்ணீர் வடித்து என்னுடைய ஆன்ம வாழ்வில் எழுச்சி பெற செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 9ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்று மத அஜிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். ஆண்டவரே, தேவரீர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை கீழே விழுந்தபோதும் உடனே எழுந்து சிலுவை சுமக்க சித்தம் கொண்டீர். பாவ பலவீனத்தால் தவறி விழுந்தவர்கள் அருளோடு ஒத்துழைத்து பழைய நிலையிலிருந்து எழுந்து செல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கின்றீர். ராயப்பர் தேவரீர் கொடுத்த அருளோடு ஒத்துழைக்க ஆரம்பித்த போது தனது பாவத்திலிருந்து எழுந்து செல்ல ஆரம்பித்தார். ராயப்பர் அருளோடு ஒத்துழைப்பதே அவருடைய எழுச்சியின் 2ஆம் படி. ஆண்டவர் திரும்பி ராயப்பரை உற்று நோக்கினார். அவரும் எழுந்து வெளியே போனார். உமது பார்வையின் வழியாக கொடுத்த அருளோடு ராயப்பர் ஒத்துழைத்து
பாவத்திலிருந்து எழுந்தது போல் இப்போது எனக்கு நீர் வழங்கும் அருளோடு நானும் ஒத்துழைத்து என் பாவத்திலிருந்து எழுச்சி பெறுவேனாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 10ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய ஆடைகள் உரியப்படும் இந்நிலை ஆதி மனிதன் ஆதாம் அருள் இழந்த நிலையை எடுத்து காட்டுகிறது. அவன் சாத்தானின் சொல்லை நம்பினான். ஆடையின்றி அவல நிலை அடைந்ததை உணர்ந்தான். ஏமாற்றப்பட்டதை அறிந்தான். ராயப்பர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். அவர் தன்மேல் வைத்திருந்த மிதமிஞ்சிய நம்பிக்கை, உலக இன்பத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை எல்லாம் அவரை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்தார். ஏமாற்றத்திலிருந்து அறிவு தெளிவு பெற்றார். அவர் பெற்ற அந்த அறிவு தெளிவே அவருடைய அருள் வாழ்வின் எழுச்சிக்கு 3ஆம் படி. உடனே கோழி கூவிற்று. அப்போது தான் அடைந்த ஏமாற்றத்தை உணர்ந்தார். ஆண்டவரே, உலகையும் உலகின் இன்பங்களையும் நம்பி அருள் வாழ்வை இழந்து ஏமாந்தேன். நான் அறிவு தெளிவு பெற்று உம்மிடம் திரும்பி வர தனி அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 11ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் மதஜிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவே, உம்மை 3 ஆணிகளால் சிலுவையில் அறைகிறார்கள். மனிதனை பாவ சந்தர்ப்பமுள்ள இடங்களுக்கு இட்டுச் செல்லும் கால்களுக்காக, பாவ செயல்கள் செய்யும் கைகளுக்காக பரிகாரம் செய்ய நீர் சிலுவையில் அறையப்படுகிறீர். ராயப்பர் அவரது வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த இடம், ஆள், பொருள் எல்லாம் விட்டு விலகினார். இந்த மனம் திரும்புதலே அவருடைய அருள் வாழ்வின் எழுச்சியின் 4ஆம் படி. வெளியே போய் மனம் விரும்பி அழுதார். ஆண்டவரே, நானும் உம்மில் திரும்புவேனாக. அதற்காக நானும் என் பாவத்திற்கு காரணமாக இருந்த ஆள், இடம், பொருள்களை விட்டு வெளியே போக செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன்.
12ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றறிந்த ஸ்தோத்திரம் அணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். எங்கள் ஆண்டவரே, கடவுளின் திரு சித்தத்திற்கு பணிந்து சிலுவையிலே உயிர் விட்டு நாங்களும் கடவுளின் திரு சித்தத்திற்கு பணிவதின் அவசியத்தை உமது மரணத்தால் எடுத்து காட்டுகிறீர். ராயப்பர் கடவுளின் திரு சித்தத்தை எதிர்த்து நின்றபோது ஆன்ம வாழ்விலே வீழ்ச்சியுற்றார். கடவுளின் சித்தத்திற்கு பணிந்ததே அவருடைய ஆன்மீக எழுச்சியின் 5ஆம் படி. இன்று கோழி கூவும் முன்னர் நீ என்னை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் கூறிய வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவரே, நான் ஒருபோதும் உமது திருசித்தத்திற்கு எதிராக செல்லாதிருப்பேனாக. என் அன்றாட வாழ்வில் உமது திருசித்தத்தை ஏற்று வாழ்வேன் என்று வாக்களிக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 13ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றறிந்த ஸ்தோத்திரம் அணுகிறேன். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். மரித்த இயேசுவை அவருடைய தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். ஆண்டவரே, உம் அன்பு தாயின் மடியில் உயிரற்ற உமது திரு உடலை பார்க்கும்போது உம்மில் நாங்கள் ஒவ்வொருவரும் சாக வேண்டும் என்பதையும் எங்கள் பழைய பாவ மனிதனை சாகடிக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்கிறோம். மறுதளித்த ராயப்பர் பிறரை விசுவாசத்தில் தேற்றக்கூடியவராக மாறியதற்கு காரணம் அவர் தன்னுள் இருந்த பழைய பாவ மனிதனை கொன்றதே. பழைய பாவ மனிதனின் அகங்காரம், பாவ பலவீனம் எல்லாவற்றையும் உம்மில் கொன்றுவிட்டு புது மனிதனானார். இதுவே அவருடைய ஆன்ம எழுச்சியின் 6ஆம் படி. புனித ராயப்பர் சாகும்போது தன்னை சிலுவையில் தலைகீழாக கொள்ளும்படி அவர் வேண்டிக் கொண்டது இதையே எடுத்து காட்டுகிறது. இயேசுவே, என் வாழ்விலும் எனக்குள் ஒரு பழைய பாவ மனிதன் இருப்பதை உணர்ந்து நான் உமது அன்பின் வல்லமையால் பாவ மனிதனை கொன்று உம்மில் புது மனிதன் ஆவேனாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். 14ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றறிந்து ஸ்தோத்திரம் அணுகிறோம். அதேனென்றால் உமது அஜிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் பலன் அளிக்கும் என்று மொழிந்த ஆண்டவரே, கோதுமை மணி மடிவது உமது மரணத்தையும் மடிந்த கோதுமை அளிக்கும் பலன் உமது உயிர்ப்பையும் காட்டுகிறது. சீமோனே, சீமோனே, இதோ சாத்தான் உங்களை கோதுமையைப் போல் புடைக்க உத்தரவு பெற்று கொண்டான். ஆனால் உன் விசுவாசம் தளராதபடி உனக்காக மன்றாடினேன். நீ திருந்திய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். புனித ராயப்பர் உமது உயிர்ப்பில் பங்கு பெற்றதால் பசாசை, பாவத்தை, உடலிச்சையை, மரணத்தை இறுதியாக ஜெயித்தார். இதுவே அவருடைய ஆன்மீக எழுச்சியின் 7ஆம் படி. ஆண்டவரே, உமது உயிர்ப்பில் நானும் பங்கு பெற செய்தருளும்.
உமது உயிர்ப்பில் பங்கு பெறும் நான் அந்த உயிர்ப்பின் வல்லமையால் பசாசை, பாவத்தை, உடல் இச்சையை, இறுதியில் மரணத்தையும் ஜெயிக்க கற்றுக்கொள்வேனாக. இதுவே உமது பாடுகளும் முக்கியமான உமது உயிர்ப்பும் எனக்கு தரும் வெற்றியாக அமையட்டும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன். அன்பான இறை மக்களே, நம்முடைய சேனல்ல தினமும் அதிகாலை 4 மணிக்கு அதிகாலை ஜெபம் போடப்படுகிறது. அதை பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்க. மேலும் இந்த வீடியோவை எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பி அவர்களும் இந்த சிலுவை பாதையை செய்ய அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.